ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்களன்னா பட்டர் கார்லிக் நான் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக வெதுப்பாக ஹாட் வாட்டர் ஊற்றி 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்திங்களன்னா ஈஸ்ட் நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கும். இப்போ நம்ம மைதா மாவு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட அந்த ஈஸ்ட்டை சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி மூடி போட்டு ஒரு 1.5 ஹவர் அப்படியே விட்டுடலாம். 1.5 ஹவருக்கு எடுத்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கும். பாருங்கள் எப்படி ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம குட்டி தான் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை சப்பாத்தி கட்டர் இருந்தால் நீங்கள் அதுலேயே தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் கல்லில் தான் தேய்ச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி ஷேப் வேணாலும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பவுலில் பட்டர், கார்லிக், கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து இப்போ இந்த நான் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம நான் கடையில் வாங்கி சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வீட்லேயே சுலபமாக தேவையான பொருட்களை வச்சு நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், ஒரு தவா வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நானை போட்டு பேக் சைடு நம்ம பட்டர் அப்ளை பண்ணி நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் நான் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம மிச்சதெல்லாம் அதே மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.